ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூலி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ஒரு அறிக்கை மாதிரி வெளியிட்டிருந்தாரு. அதுக்கான பின்னணி என்ன, அவர் என்னதான் சொல்ல வர்றாருன்றதுக்கான அப்டேட் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். அதாவது கூலி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது ஆகஸ்ட் 14. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் லீவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கவர் பண்ணி தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர் ஆகட்டும், இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு, சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனா, அமீர் கான், அது மட்டும் இல்லாமல் சத்யராஜ் சாருக்கு, இப்போ கிட்டத்தட்ட அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருக்குமே, உபேந்தர் கூட எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கலாநிதிமாறன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதாவது நான் கேட்கும் போது என்னென்னலாம் வேணுமோ இது எல்லாமே உறுதுணையாக இருந்து எடுத்து கொடுத்து செஞ்சு கொடுத்த என்னோட கனவை நிறைவேற்றினவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த படத்தோடைய பிளான்ஸ் ப்ராஜெக்ட் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்ற விஷயம் எனக்கு வந்து கனவு வந்து நினைவான மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து அவர் கேட்டுக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஸ்பாயில் பண்ண வேணாம் அப்படின்ற விஷயத்தும், இந்த படம் முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் தலைவருக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கான்ற விஷயத்தும் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம், இந்த படம் எல்சியூக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் ஓப்பனப்பாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் தான் இருக்க போது. ஸோ எல்சியூக்குள்ளே கிடையாது அப்படின்ற விஷயத்தும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஸ்பாயில் பற்றி எதுவும் பேச வேணாம், இந்த முழுக்க முழுக்க தலைவருக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இந்த பாயிண்ட்டை வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வசூல் அடிக்கும் அப்படின்ற விஷயம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க அந்த டீம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உருவாக்கக்கூடிய இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக 1000 கோடி ரீச் ஆயிடுச்சுன்னா நமக்கும் பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சினி இண்டஸ்ட்ரி மொத்த பேரும் இந்த படத்துக்கான ரிலீஸும், அது மட்டும் இல்லாமல் இதோடைய வசூலுக்கும் ரொம்பவே ஃபோக்கஸாக காத்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களோட கமெண்ட்ஸ் என்ன விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.